காலை வேளையிலும் தேவ ஆவியானவர் நம்மோடு கூட அவர் பேசுவாராக. இந்த 13வது உபவாச நாளிலே தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தை 2 சாமுவேலின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 20வது வசனம். வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். உங்களுடைய கைகளிலே வேதம் இருக்குமானால் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 சாமுவேலின் புஸ்தகம் 2 சாமுவேல் 2 சாமுவேல் chapter 5 verse 20. 20வது வசனம். தாவீது பாகால் பிராசிமுக்கு வந்து அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓட பண்ணினார் என்று சொல்லி அது நிமித்தம் அந்த ஸ்தலத்துக்கு பாகால் பிராசிம் என்று பெயரிட்டான். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீதுக்கு நாளுக்கு நாள் அவன் விருத்தி அடையக்கூடியதான கிருபைகளையும் தயவையும் ஆண்டவர் தாவீதுக்கு தந்திருந்தார். இதை யாவும் நாம் அறிந்ததே. தாவீது அவன் குறுகி போகவில்லை. எதிர்ப்புகள் இருந்தது, போராட்டங்கள் இருந்தது, பிரச்சனைகள் இருந்தது, ஓடி ஒளிய வேண்டிய சூழ்நிலை இருந்தது, துரத்தப்படுகிற ஒரு நிலை வந்தது, அவமானங்களை அவன் சந்தித்தான், நிந்தைகளை அவர் சந்தித்தார். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஒரு புறம் நடந்திருக்க, மறுபுறம் ஒவ்வொரு நாளும் தாவீதை கர்த்தர் விருத்தி அடைய பண்ணிக்கொண்டே இருந்தார். எனக்கு அன்பானவர்களே, தாவீது குறுகிய நிலைமையில் இல்லை. ஒவ்வொரு நாளும் டே பை டே has been increased. அவன் ஒவ்வொரு நாளும் உயர்த்தப்பட்டான். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் விருத்தி அடைகிற அனுபவத்தை தாவீதுக்கு கொடுத்து கொண்டே இருந்தார். இப்படி கொடுத்து கொண்டிருக்கிற வேலையிலே சுற்றிலும் இருக்கிறவர்கள் எல்லாரும் தாவீதின் மேல ஒரு பொறாமை, ஒரு எரிச்சல். நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாவது ஒன்று வாங்கிட்டோம் அப்படின்னா அதை பார்க்குறவங்களுக்கு பயங்கர எரிச்சலும் பொறாமை வரும். வேணுக்கும்னே சொல்லுவாங்க, அட இங்கேயா போய் நீங்கள் வாங்கினீங்க, அங்கே நல்லாவே இருக்காதே. எப்படி நீங்கள் 2 வாரம் கழித்து வீட்டுக்கு போங்க, அதே பொருள், அதே பிராண்டு, அதே கடையிலிருந்து அவங்க வாங்கி வீட்டில் வச்சுருப்பாங்க. காரணம் என்னென்னா அந்த பொறாமை, எரிச்சல். அடுத்தவங்க நல்லா இருக்கிறது பிடிக்காது, அடுத்தவங்க ஆசீர்வாதமாக இருக்கிறது பிடிக்காது, அடுத்தவங்க சந்தோஷமாக இருக்கிறது பிடிக்காது. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை, இப்படிப்பட்ட சூழலில் இங்கே என்ன நடந்துச்சுன்னா, நீங்கள் இதே அதிகாரத்தை நீங்கள் கவனித்து பார்க்கும்போது 17வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். தாவீதை இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். தாவீது இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணின போது என்று பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது அவர்கள் எல்லாரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். அதை தாவீது கேட்டபோது ஒரு அரணிப்பான இடத்துக்கு போனான். நல்ல கவனிங்க, இந்த பெலிஸ்தர்கள் தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான் என்று கேள்விப்பட்ட உடனே தாவீதை கொலை செய்யும்படிக்கு தாவீதுக்கு விரோதமாக எழும்பி ஒரு கூட்டத்தார் அவனை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். தாவீது ஒரு அரணிப்பான இடத்துல, ஒரு மறைவான இடத்துல போய் அவன் பதுங்கி கொண்டான், மறைத்து கொண்டான், தன்னை அந்த இடத்துல ஒளித்து கொண்டான். தேவனுடைய உத்தரவு இல்லாமல் எதையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவன் அமைதியாக போய் தன்னை மறைத்து கொண்டான். இப்ப மறைத்து கொண்ட போது இப்ப ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். அடுத்த வசனத்தை வாசிங்க. பெலிஸ்தரோ வந்து ரெபாயிம் பள்ளத்தாக்கிலே பரவி இருந்தார்கள். பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா, அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது கர்த்தர், போ, பெலிஸ்தரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில ஒரு அரணிப்பான இடத்துல தாவீது கேட்கிறார், ஆண்டவரே, இப்படி துரத்திட்டு வர்றாங்க, இப்படி பொறாமையின் எரிச்சலினால என்னை கொலை செய்ய பார்க்கிறாங்க, நான் ராஜாவா இருக்கிற இந்த இடத்துல என்னை அழிக்க பார்க்கிறார்கள், நான் என்ன செய்ய? நான் இவர்களை பின்தொடர்ந்து போகட்டுமா இல்லை வேணாமா? அப்படி நான் பின்தொடர்ந்து போனா நீங்க என்ன செய்ய போறீங்க? அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், நீ தொடர்ந்து போ, அந்த பெலிஸ்தரை உன் கையில் நான் ஒப்பு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். தாவீது ஆண்டவர் சொன்னபடியே அவன் புறப்பட்டு போகிறான். அதனுடைய விளைவுதான் பாகால் பிராசிமுக்கு தாவீது வந்தபோது அங்கே அவர்களை முறியடித்து
தண்ணீர்கள் உடைத்தோடுகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓட பண்ணினார் என்று சொல்லி. அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இது அப்படியே நம்முடைய வாழ்க்கையில நான் ஒத்து அதை நான் இணைத்து பார்க்க விரும்புகிறேன். ஒவ்வொருவரும் உங்கள் வாழ்க்கையில் அதை இணைத்து பாருங்கள். உங்களுக்கு விரோதமா, உங்களுடைய உயர்வுக்கு விரோதமா, உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு விரோதமா, உங்களுடைய சந்தோஷத்துக்கு விரோதமா, உங்களுடைய குடும்பத்துக்கு விரோதமா, உங்கள் வளர்ச்சிக்கு விரோதமா, உங்களுடைய ஜெப வாழ்க்கைக்கு விரோதமா, உங்கள் வேத வாசிப்புக்கு விரோதமா, உங்களுடைய பரிசுத்தத்துக்கு விரோதமா எழும்பின எல்லா பெலிஸ்தீனுடைய ஆவிகளையும் கர்த்தர் இந்த நாளிலே தண்ணீர்கள் உடைத்து ஓடுகிறது போல என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓட பண்ணுவார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, அவங்க ஒருவேளை உங்களை துரத்தி இருக்கலாம், உங்களை பிடிக்க பார்த்துருக்கலாம், உங்களை அழிக்க பார்த்துருக்கலாம், உங்களை ஒன்றும் இல்லாமல் செய்யணும்னு நினச்சிருக்கலாம், உங்களை வேதனைப்படுத்த பார்த்துருக்கலாம், உங்களை அவமானப்படுத்த பார்த்துருக்கலாம், உங்களை கொலை செய்ய கூட பார்த்துருக்கலாம். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் அரணிப்பான இடத்தில் இருந்து, நீங்கள் தேவனுடைய மறைவின் கீழில் இருந்து, தேவனுடைய சமூகத்தில் இருந்து, அவருடைய பிரசன்னத்தில் இருந்து நீங்கள் அவருடைய உத்தரவை பெற்று நீங்கள் செயல்படுகிற போது ஆண்டவர் கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓட பண்ணினார் என்று நீங்கள் சொல்ல போகிறீர்கள். உங்கள் குடும்பம் சொல்ல போகிறது, எனக்கு முன்பாக இந்த சத்துரு வந்தது, இந்த போராட்டம் வந்தது, இந்த பிரச்சனை வந்தது, இந்த வியாதி வந்தது, இந்த நெருக்கம் வந்தது, இந்த அவமானம் வந்தது, இந்த நிந்தை வந்தது, இந்த பொருளாதார நெருக்கடி வந்தது. என்னை நிந்தையாய் நினைத்தார்கள், என்னை அவமானப்படுத்தினார்கள், பரிகாசம் பண்ணினார்கள், ஏளனமாய் நினைத்தார்கள். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக தண்ணீர் உடைத்து ஓட பண்ணுகிறது போல கர்த்தர் அவர்களை உடைத்து ஓட பண்ணினார் என்று நீங்களும் நானும் கர்த்தருக்கு முன்பாக அறிக்கையிட, அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை நம்முடைய குடும்பங்களிலே இந்த 13வது உபவாச நாளிலே அவரே கிரியை செய்ய போகிறார். நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, எப்படிப்பட்ட பெலிஸ்தியர்கள் ஒருவேளை உங்களை எதிர்த்து வந்திருக்கலாம், பொறாமை நிமித்தமாய், எரிச்சல் நிமித்தமாய் உங்களை எந்த இடத்துல வச்சு உங்களை நசுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர்கள் கங்கணம் கட்டி கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, தாவீதே நீ புறப்பட்டு போ, நீ தைரியமா இரு, அந்த பெலிஸ்தியரை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று சொன்னார். தண்ணீர் உடைத்து ஓடுகிறது போல, கொஞ்சம் நல்ல இந்த வார்த்தையை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, ஒரு விவசாய நிலத்தில் தண்ணீர் புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறது. ஒரு பைப்பில் நல்ல மோட்ரு பம்பு செட்டில் போயிட்டுருக்கு. திடீர்னு அந்த பம்பு செட்டில் ஓடிக்கொண்டிருந்த அந்த குழாய் அது உடைந்து அது தெறித்து போனால் எப்படி அது பீறிட்டு போகும் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். எனக்கு அன்பானவர்களே, பாய வேண்டிய இடத்துக்கு பாயாது, பாய வேண்டிய இடத்துக்கு போகாது, கிடைக்கிற இடங்கள் எல்லாம் அது பாயும். எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் பாயும். ஆண்டவர் சொல்றாரு, எப்பா உனக்கு விரோதமாய் வந்தவர்கள் ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள் என்பதாக. அப்ப கர்த்தர் நமக்கு முன்பாக இருக்கிறார், நமக்கு முன்பாக நாம் அவரை நிறுத்தி இருக்கிறோம். அவர்தான் நம்முடைய வாழ்க்கை, அவர்தான் நம்முடைய ஜீவன், அவர்தான் நம்முடைய சுவாச காற்று, அவர்தான் நம்முடைய எல்லாமே. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த காலை வேளையில் இந்த 13வது உபவாச நாளிலே தேவன் நமக்கு வைராக்கியமாய் கொடுக்கிற ஒரு திறவுகோலின் வார்த்தை, கர்த்தர் என் சத்துருக்களை, கர்த்தர் என்னுடைய சத்துருக்களை, ஆமென், என்னுடைய பகைவர்களை, என் எதிராளிகளை, எனக்கு விரோதமாய் எழும்பினவர்களை, என்னை நிந்தித்தவர்களை, அவமானப்படுத்தியவர்களை, ஏளனப்படுத்தியவர்களை, ஆமென், சோத்திரம், அசிங்கப்படுத்தியவர்களை என் கண்களுக்கு முன்பாக தண்ணீர் உடைத்து ஓட பண்ணுகிறது போல அவர் உடைத்து ஓட பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் கர்த்தரை பிடித்து கொள்ளுங்கள். உங்கள் தொழிலில் கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை கர்த்தர் தண்ணீர் உடைத்து ஓட பண்ணுகிறது போல ஓட பண்ணுவார்.
ஆமென், ஸ்தோத்திரம். உங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் தடையா இருக்கோ, எதெல்லாம் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துதோ, எதெல்லாம் உங்களை வேதனைப்படுத்துதோ, எதெல்லாம் உங்களை உருக்குலைக்குதோ, எதெல்லாம் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு தடையா இருக்குதோ, எதெல்லாம் உங்க உயர்வுக்கு வளர்ச்சிக்கு அது முட்டுக்கட்டையாக இருக்கிறதோ, அதெல்லாம் இந்த காலை வேளையிலே தேவன் அதை நிர்மூலமாக்குகிறார், அதை இல்பொருள் ஆக்குகிறார், அதை இல்லாமல் ஆக்குகிறார், உடைத்து ஓட பண்ணுகிறார். என கண்மான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் இந்த இடத்துல நீங்க கவனிச்சீங்கன்னு சொன்னா 21வது வசனம், அங்கே பெலிஸ்தியர் தங்கள் விக்கிரகங்களை விட்டு ஓடி போனார்கள், அவைகளை தாவீதும் அவன் மனுஷரும் சுட்டெரித்தார்கள். அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, அவர்கள் உடைத்து ஓட பண்ணுகிற கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். ஆமென். உங்களுடைய எதிராளிகள், உங்கள் பகைவர்களை, உங்களை நிந்தித்தவர்களை உடைத்து ஓட பண்ணுகிற தேவன் உங்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். நீங்கள் அல்ல, உங்களுக்காக சத்துருக்களை உடைத்து ஓட பண்ணக்கூடிய ஆற்றலை, அந்த வல்லமையை, அந்த கிரியை, அந்த நன்மையை கர்த்தர் உங்களுக்காக, எனக்காக, அவர் நமக்காக, நம்முடைய குடும்பத்துக்காக, சபைக்காக அவர் செய்ய வல்லமை உள்ள தெய்வமாக இருக்கிறார். Glory to God. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. நீங்கள் விசுவாசத்தோடு காத்திருங்கள். இந்த விசுவாசத்தோடு இந்த நாள் முழுவதும் இந்த வசனத்தை அறிக்கையிடுங்கள். கர்த்தர் மிகப்பெரிய அற்புதத்தை நமக்காக செய்ய அவர் காத்திருக்கிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டுடைய பலிபீடத்தில் இந்த வசனத்தை பிடித்து கொண்டு இந்த ஆண்டவர் 2 சாமுவேல் 5:20 படி எங்களுடைய குடும்பங்களில், எங்களுடைய ஊழியத்தில், எங்களுடைய வாழ்க்கையில் நடைபெற எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லுங்க. தேவன் கிரியை செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமீன். பாஸ்டர் அவர்கள் ஜோமனி நிறைவு செய்யுங்க. எங்களை நேசிக்கிற தகப்பனே, கத்தாவே இந்த 14வது உபவாச ஜெபத்திலே நாங்கள் வந்து கத்தாவே உம்முடைய சமூகத்திலே அந்த காத்திருக்க ஆண்டவரே, உம்முடைய பாடல்களை பாட தேவனீர் எங்களுக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நாங்கள் மகனாய் சேனையா உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா. எங்களோடு பேசியிருக்கிறீங்க தகப்பனே, உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு இடைப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே அப்பா, எங்களுக்கு இந்த வாக்குத்தத்தம் பண்ணினது போல எங்களுடைய சத்துருக்களை ஆண்டவரே முறியடிக்க பண்ணுகிற தெய்வம், ஆண்டவரே ஓடி போக பண்ணுகிற தெய்வம் நீங்க இருக்கிறீங்க தகப்பனே ராஜா. ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமா ஆண்டவரே, சபைக்கு விரோதமா ஆண்டவரே, பிள்ளைகள் ஆண்டவரே செய்கிற ஆண்டவரே, எல்லா ஆண்டவரே தொழில் விரோதமாய், பிசினஸ்க்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்துருக்களை இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் நாங்கள் முறியடிக்கிறோம் ராஜா. எல்லா ஆண்டவரே பொறாமை, எரிச்சலின் ஆவிகள், மேட்டிமையின் ஆவிகள் ஆண்டவரே கத்தாவே அப்பா, ஆண்டவரே அவர்களுக்கு வருகிற ஆண்டவரே எல்லா ஆண்டவரே கத்தாவே ஆபத்துகளில் இருந்தும் ஆண்டவரே நீர் பிள்ளைகளை விலக்கி மீட்டு ஆண்டவரே சத்துருக்களின் கையிலிருந்து விலக்கி மீட்டு பாதுகாக்கிற தெய்வமா இருக்கிறீங்களே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொல்லியிருக்கிறீங்க தகப்பனே. எங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா ஆண்டவரே கத்தாவே தேவையில்லாத காரியங்களை எல்லாவற்றையும் நீங்கள் நிர்மூலமாக்க போகிறதுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நாளில் கத்தாவே எங்கள் பிள்ளைகள் வாழ்வில் ஆண்டவரே சத்துருக்களை முறியடிக்க பண்ணுகிற தெய்வம் ஆண்டவரே வந்திருக்கிறதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே எதை கண்டும் சோர்ந்து போகாதபடி ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே சூழ்நிலை கண்டு ஆண்டவரே தளர்ந்து விடாதபடி ஆண்டவரே சத்துருக்களை முறியடிக்கிற தெய்வம் எங்களோடு இருக்கிறார் என்று தங்கள் வேலைகளை கத்தாவே திறம்பட ஆண்டவரை விசுவாசத்தோடு அவர்கள் ஆண்டவரை செய்யத்தக்க நீங்க அனுக்கிரகம் பண்ணுங்க ராஜா. எங்களுக்கு ஆண்டவரே தோல்வி இல்லை தகப்பனே. எங்கள் வாழ்வில் ஆண்டவரே தோல்வியை நீங்கள் எப்போதும் தரமாட்டீங்க ராஜா. உண்மை நம்பி உண்மை தஞ்சமாய் ஆண்டவரே இருக்கிற பிள்ளைகளுக்கு கத்தாவே வெற்றியை தருகிற தெய்வம் ஆண்டவரே அப்பா எங்களோடு இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா சத்துருக்களை முறியடிக்க பண்ணுகிற தெய்வம் எங்களோடு இருக்கிறீங்க என்ற நம்பிக்கையோடு நாங்கள் ஆண்டவரே இந்த நாளில் நாங்கள் செயல்படத்தக்க தெய்வம் நீங்கள் இறக்க மாறாட்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பங்களுக்கு விரோதமாய் ஆண்டவரே அப்பா, பிசினஸுக்கு விரோதமாய் தகப்பனே, பிள்ளைகள் வளர்ச்சிக்கு விரோதமாய் ஆண்டவரே, சமாதானத்துக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா அந்தகார வல்லமைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கிறோம். சரீரத்துக்கு விரோதமாய், சுகத்துக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா ஆண்டவரே கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கிறோம் ராஜா. எங்கள் மகனாய் சேனை இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் தனித்தனி நபரும் ஆண்டவரே நல்ல சுகமாய், பலமாய், ஆரோக்கியமாய் வாழ ஆண்டவரே, வேலையில் ஆண்டவரே மன திருப்தியாய் வேலைக்கு செல்லத்தக்க ஆண்டவரே கத்தாவே அங்கே இருக்கும்போது ஆண்டவரே கத்தாவே உம்முடைய பிரசன்னத்தோடு பிள்ளைகள் எங்கெங்கெல்லாம் இன்னைக்கு ஆண்டவரே காரியங்கள் ஆண்டவரே அப்பா நடத்த வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, இந்தந்த காரியம் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே, அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்க வாய்க்க பண்ணுங்க ராஜா. எல்லா தடைகளையும் நீங்க மாற்றுங்க தகப்பனே. சத்ருவானன் கொண்டு வருகிற எல்லா தடைகளையும் நீங்க மாற்றி போட்டு பிள்ளைகளுக்கு கத்தாவே நீரே துணையாய் நின்று ஆண்டவரே எல்லா எதிர்ப்புகள் மத்தியிலும் ஆண்டவரே பிள்ளைகளை வெற்றியோடு வாழ
நீங்க அனுக்கிரகம் பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே இந்த நாள்ல ஆண்டவரே எங்க பிள்ளைகள் கைட்டு செய்கிற வேலையெல்லாம் நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. இந்த ஆண்டவரே உபவாச நாள்ல எங்க பிள்ளைகள் வந்து என்னென்ன காரியத்துக்காக இப்படி சமூகத்தில் விண்ணப்பம் வைத்திருக்கிறார்களோ அந்த விண்ணப்பங்களுக்கு பதிலை நீங்க கொடுங்க ராஜா. ஆண்டவரே தகப்பனே, உம்மிடத்தில் எதிர்பார்த்து ஆண்டவரை வேண்டி இந்த காலை வேளையிலே வந்து கத்தாவே, இந்த காரியம் எங்க வீட்டுக்கு எங்க குடும்ப வாழ்க்கையில நிறைவேறாமல் இருக்கிறதே என்று ஏக்கத்தோடு எண்ணத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கத்தாவே, அவருடைய ஏக்கங்கள் அவருடைய விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுங்க ராஜா. ஆண்டவரே, எப்பொழுதுமே ஆண்டவரே சத்துருவானவனுக்கு எங்களுக்கு ஆண்டவரே எங்களிடத்துல இடம் இல்ல ராஜா. ஆண்டவரே தேவனே, நீர் வெற்றி சிறக்க பண்ணுங்க. இந்த நாளில் எங்க பிள்ளைகள் கைது சிறவை எல்லாம் ஆசீர்வாதத்தை நீங்க கட்டளையிடுங்க, சமாதானத்தை கட்டளையிடுங்க, சந்தோஷத்தை கட்டளையிடுங்க. போகிற காரியங்கள் எல்லாம் சமாதானமாய் முடிய பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. எங்கள் தேவனீர் அப்படியாய் செய்ய போறதுக்காய் நன்றி. எங்கள் சபையில் இருக்கிற ஆண்டவரே சிறியோர் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே வாலிபர்கள் இளைஞர்கள் முதியோர் வயோதிபர்கள் அனைவரையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நல்ல சரீர சுக பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்க. பலவீனமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நல்ல சுகத்தை கட்டளையிடுங்க ராஜா. ஆண்டவரே சபையில கொண்டு வந்து சாட்சியாய் நிறுத்துங்க. ஆண்டவரே பலவீனத்தை ஆண்டவரே அப்பா எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்து கத்தாவே உம்மை ஆராதிக்க விடாதபடிக்கு கத்தாவே உம்முடைய சமூகத்துக்கு வர விடாதபடிக்கு தடை பண்ணுகிற எல்லா சத்துருவின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கிறோம். ஆண்டவரே சத்துருக்களை ஆண்டவரே பலவீனத்தை கொண்டு வருகிற எல்லா சத்துருக்களையும் ஆண்டவரே நீ ஓடி போக பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. எங்கள் பிள்ளைகள் வெற்றியோடு விடுதலையோடு உம்மை ஆராதிக்க உம்மை தொழுதுகொள்ள தேவன் நீங்கள் இரக்கம் பாராட்டுங்க. இந்த உபாச நாளில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிப்பீராக ராஜா. ஆண்டவரே வராத பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே ஜெபத்திலே அட்டன் பண்ணாத பிள்ளைகளுக்கு கத்தாவே நீர் ஒரு உணர்வை கொடுங்க, உத்தரவாதத்தை கொடுங்க ராஜா. ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் உடைய வாக்குத்தத்தத்தை நாங்கள் பிடித்து கொண்டு நாங்கள் அதன்படி நாங்கள் ஆண்டவரே கத்தாவை செயல்பட தேவன் நீங்கள் இரக்கம் பாராட்டுங்க. அந்த வாக்குத்தத்தை அப்படியே எங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்க போகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நாளில் உம்முடைய சித்தத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் சுய சிந்தனைகள் ஆண்டவரே சுய திட்டங்கள் எல்லாம் ஆண்டவரை அழிந்து போட்டு ராஜா உம்முடைய சித்தம் மாத்திரம் எங்கள் மகனாய் சபையில் இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் நிறைவேற நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் பொறுமையாய் ஆண்டவரே காத்திருக்க உம்முடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருந்து அதை பெற்றுக்கொள்ளத்தக்க நீங்கள் அனுக்கிரகம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த நாள் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை நாங்கள் முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம். பிள்ளைகள் போக்கில வரத்திலையும் பாதுகாப்பை கட்டளையிடுங்க. பத்திரமா ஆண்டவரே வெளியில் போகும்போது ஆண்டவரே கத்தாவே வீடு வர வரைக்கும் ஆண்டவரே உடைய பிரச்சனை உடைய ஆளுகை கூட வந்து நடத்தட்டும் ஐயா. எங்கள் பிள்ளைகளை ஆண்டவரே உடைய பொற்பாத்திரை சமர்ப்பிக்கிறோம், தாழ்த்துகிறோம், பெருமையாக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் பரமபிதாவே. ஆமென் ஆமென். ஜெபத்தை கேட்டு தேவனுக்கு சோத்திரம் பண்ணுவோம். சோத்ராம் 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 சோத்ராம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Thank you. Praise the Lord. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். சோத்ரம் சோத்ரமா சோத்ரம் சோத்ரம். Praise the Lord, brother.